ஹாய் guys, this is Crick Vibes. Welcome to the world of franchise cricket. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ப்ரீமியர் லீக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ட்ரேட்ஸ் அண்ட் பாசிபிள் ரெட்டென்ஷன்ஸ், அவங்க ரெட்டென்ஷன்ஸ் வச்சு அவங்களோட லெவன் எப்படி இருக்குன்றதான பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃப்ரான்ச்சைசி யாருன்னா மும்பை இந்தியன்ஸ் ஆப்வியஸ்லி நல்ல நிறைய ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சில ட்ரேட்ஸ்லாம் பண்ணுவாங்களான்ற ஒரு இதில் இருந்தாங்க. பட் மும்பை ஒரு சர்ப்ரைஸ். மும்பை டக்குன்னு அவங்க ட்ரேடை முடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ட்ரேட் பண்ணது நான் ஷெஃபன் ருத்ரஃபோர்டு, ஒரு நல்ல பவர் ஹிட்டர். அவங்க ஃபிஃப்த்து ஸ்பாட்டுக்கு தான் ஒரு பிளேயர் நல்ல ஒரு ஹிட்டராக வேணும்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஆப்ஷன் போகணும், அவங்க நிறைய பேர் ரிலீஸ் பண்ணணும். அந்த அவங்களுக்கு 10 அதிகம் வந்து, ஸோ அதனால் நல்லா ட்ரேட் பண்ணி அவங்க ஷெஃபன் ருத்ரஃபோர்டை வாங்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் ஸ்பாட் 5 தான் வருவார். அடுத்து ஷர்துல் தாக்கூர், ஒரு இந்தியன் சீமர், ஒரு நல்ல பவர் பிளே பவுலர், விக்கெட் டேக்கர். இது இல்லாமல் ஒரு இம்பேக்ட் ஆப்ஷனாக கூட இருப்பார். ஆப்வியஸ்லி மேக்ஸிமம் அவர் ஏன் ட்ரேட் பண்ணாங்கன்னா, ஷர்துல் தாக்கூர் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் எடுத்திருப்பாங்க. தீபக் சஹருக்கு ஒரு நல்ல இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது, ஃபிட்னஸாக 14 மேட்ச் ஆட முடியாதுன்றனால தான் அவர் எடுத்திருப்பாங்க. அடுத்து அந்த 8th ஸ்பாட், அதாவது ஒரு இந்தியன் ஸ்பின்னர் இல்லாமல் ரொம்ப லேகிங்காக இருந்தாங்க போன வருஷம்லாம். ஒரு இந்தியன் ஸ்பின்னரே இல்லை, அவங்களால எடுத்துகிட்டு வர முடியல. ஒரு சின்ன விக்னேஷ் புத்தூர் மாதிரிலாம் தேடினாங்க. பட் ஆப்வியஸ்லி அவங்க ஆல்ரெடி ஆடியிருக்காரு 2018. ஸோ நல்ல ஒரு சாய்ஸாக தான் இருப்பார். ஆப்வியஸ்லி அவர் கண்டிப்பாக உள்ளே ஆடுவாருன்றனால தான் அவங்க தைரியமாக ட்ரேட் பண்ணி வாங்கியிருக்காங்க. அப்புறம் பாசிபிள் 11 பார்ப்போம், பெஸ்ட் அந்த ரிட்டென்ஷன்ஸ் மட்டும் வச்சு. ஆப்வியஸ்லி த ஃபஸ்ட்டு பிளேயர் தென் ரோஹித் சர்மா, த ஹிட்மேன், நல்ல ஃபிட்னஸோடு உள்ளே வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். இது இல்லாமல் ஒரு இம்பேக்ட் ஆப்ஷனாக தான் போன வருஷம் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டியும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பிளேயர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரியான் ரிக்கிள்டன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஹிட்டர், ரொம்ப அக்ரெசிவாலாம் போல். பட் ஆப்வியஸ்லி ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு, 135 கிட்ட. ஒரு நல்ல ஹிட்டராக தான் இருக்கார். பவர் பிளேஸில் நல்ல ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு கமோடிட்டியாக. நம்பர் 3 சூரியகுமார் யாதவ் நம்பர் 3ன்றப்பவே உங்களுக்கு அந்த பேட்டிங் லைனப் செட் ஆகிடுச்சு. நம்பர் 4 திலக் வர்மா, ஒரு லெஃப்ட் ஹேண்டர், இந்தியன் ஏஷியன் கப்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸை டேக் ஆன் பண்ணுறாரு, ஒரு ஹிட்டிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, லார்ஜ் ரேஞ்ச் ஷாட்ஸுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்புறம் 5th ஸ்பாட் த கேப்டன், த பவுலர், த ஹிட்டர், என்னென்னு நிறைய சொல்லலாம். ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் நம்பர் 5ல் வராருன்றப்போ அவங்க டாப் 4 பேட்ஸ்மேன்ஸுமே கொஞ்சம் ஃப்ரீயாக பேட்டை விடலாம். ஈவன் அவங்க சேஸ்க்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒருத்தர் டவுன் த ஆர்டர் வராருன்றப்போ அடுத்த ஸ்பாட் தான் அவங்க ட்ரேட் பண்ணி வாங்கின ஒரு ஷெஃபன் ருத்ரஃபோர்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வில் ஜாக்ஸ் வந்து நம்பர் 5 பொசிஷனில் ஆடுறது இல்லை. மேக்ஸிமம் 1, 2 இல்லை 3 அந்த மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. பட் ஆப்வியஸ்லி அவர் உள்ளே வந்து அந்த 11 இடிக்கும்ன்றனால அவங்க ஸ்பாட்டில் போக முடியாதுன்றனால தான் போன வாட்டி அவங்க பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சு. இந்த வாட்டி ஷெஃபன் ருத்ரஃபோர்ட் நம்பர் 5 வந்தால், பாண்டியா ஒரு பக்கம் ஆடினார், இவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான், ஒரு அக்ரெசிவ் ஹிட்டர் தான். பட் ப்ரூவ் பண்ணல. லாஸ்ட்டு 10 இன்டர்நேஷ்னல் மேட்சஸாக டக் அவுட்ஸ் 1, 2 தான் வந்துட்டுருக்கு. ஆப்வியஸ்லி மும்பைக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட கிராஃப் எப்படி வேணால் மாறலாம். அடுத்த பிளேயர் ஒன்று ஹசன் ஃபாரா இருக்கலாம், அப்படி இல்லைனா மிச்சல் சாந்தனர். நான் ஏன் மிச்சல் சாந்தனர் சூஸ் பண்ணுறேன்னா, நல்லா பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி ஒரு டாட் பால்ஸ் கன்வெர்ட் பண்ணார், சிங்கிள்ஸை தடுத்தார், நிறைய டாட் பால்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார், ப்ரெஷர் போட்டார். ஸோ அந்த மாதிரி பண்ணார்னா ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் ஸ்பின்னர் லைக் மயக் மார்க்கண்டே அவர் உள்ளே வந்தார்னா, இவர் ஒரு பக்கம் டாட் கொடுத்து அவரை ஸ்டாப் பண்ண முடியும். அந்த ஸ்டாப் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதில் மயக் மார்க்கண்டே மாதிரி ஒரு ஸ்பின்னர் அடிக்க போய் அவங்க அவுட் ஆகலாம். அதே மாதிரி ஹசன் ஃபாரும் நல்ல ஸ்பின்னர் தான், அவர் நல்ல ஸ்டெம்ப் லைன்ஸில் போட்டுக்கிட்டு இருக்காரு, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆப்கானிஸ்தான் சீரீஸில் ஆப்கானிஸ்தான் ஏக்காக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது நம்பர் 8 ஆப்வியஸ்லி தீபக் சஹர் தான் இருப்பார் இப்போதைக்கு. ஏன்னா ஃபிட்னஸ் பற்றி இன்னும் அவரை பற்றி தெரியலை. ஆப்வியஸ்லி அவங்க ரிட்டென்ஷன்ஸ் எடுத்துட்டாங்க, ரிட்டென்ஷனும் பண்ணியிருக்காங்க, அதேமாதிரி ட்ரேடும் பண்ணி ஷர்துல் தாக்கூர் எடுத்திருக்காங்க. ஈவன் ஷர்துல் தாக்கூரும் இந்த ஸ்பாட்டுக்கு ஒரு பேட்டிங் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்விங் பண்ணுவார், பவர் பிளேயில் ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் ஓவர் பண்ணுவார், தள்ளுவாருன்றனால தீபக் சஹர் தான் ஆடுவார். மயக் மார்க்கண்டே ஆப்வியஸ்லி அவங்க ட்ரேட் பண்ணி வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்லாட் அவங்களுக்கு இல்லை, ஏன்னா அந்த ஸ்லாட் தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேடலாக இருந்தது. கண்டிப்பாக உள்ளே ஆடுவார் மயக் மார்க்கண்டே. ஒரு இந்தியன் ஸ்பின்னராக உள்ளே வருவார். வந்தாருன்னா அவங்க இப்போவே அவங்க செட் ஆகிட்டாங்க. ஒரு 4 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இப்போயே கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. இது இல்லாமல் ட்ரெண்ட் போல்ட், அவங்க ட்ரெண்ட் போல்ட்டோ அப்புறம்
பும்ரா இவங்க 2 பேரும் உள்ளே ஆடுறாங்க அப்படின்றப்பவே கமான் டெத் ஓவரில் பும்ரா நல்லா பண்ணிக்கிட்டு வராரு. அதே தான் போல்ட்டும். அவங்க இப்போ பேக்கப்ஸ் மட்டும் எடுக்கணும். ஒரு அஸ்வினி குமார் மாதிரி ஒருத்தர் இருக்கார். அது இல்லாமல் இம்பேக்டில் கண்டிப்பாக அவங்க ஒரு டவுன் லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் மாதிரி நம்ம வந்து இருக்க தான் போவாங்க. அதுதான் இருக்கும். அவங்க செட் பண்ணிட்டாங்க அவங்களோட ரிட்டென்ஷன்ஸ்லேயே. அவங்களோட 11ஸையும் சரி இம்பேக்ட் பிளேயர்ஸையும் சரி ஆப்ஷனில் பெரிய வேலை இருக்காது. அவங்க ஜஸ்ட் ஒரு அன்னோன் கமோடிட்டிஸை எடுத்து அவங்கள க்ரூம் பண்ணுறது தான் அவங்க எல்லா வருஷமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. மினி ஆக்ஷன்லேயே அதுதான் பண்ண போகிறாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் தி வீடியோ கிரிக் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுவோம். ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றியும் பேசுவோம். அதே மாதிரி மினி ஆக்ஷனில் எந்தெந்த டீம் யாரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்றதை பற்றியும் பார்ப்போம். புது பிளேயர்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். மறக்காமல் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் நிறையா வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.